இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஆவியானவரை பழிக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 29. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான். பட் he that shall blaspheme against the Holy Ghost hath never forgiveness, but is in danger of eternal damnation. Mark chapter 3 verse 29. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, யார் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிறார்களோ, பரிசுத்த ஆவியை இகழ்ந்து பேசுகிறார்களோ, அது அவர்களுக்கு என்றென்றைக்கும் மன்னிக்கப்படாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு ஆவியானவரை பழிக்கிறோமா? அதாவது இந்த கொஸ்டின் கேட்ட உடனே நம்ம நினைக்கலாம், அது எப்படி பிரதர், ஆவியானவர் எவ்வளவு பெரியவர், வல்லமையானவர், இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, ஆனாலும் எப்படி இந்த கேள்வியை எங்களை பார்த்து கேட்க முடியும்? நாங்க ஆவியானவரை புகழ்ந்துதான் பேசுறோமே ஒழிய இகழ மாட்டோம், அவரை பழித்து எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு நம்மள கொஞ்சம் பேர் நினைக்கலாம். இந்த இடத்துல யாரை பார்த்து இதை சொல்றார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து அங்க பேய்களை ஓட்டி கொண்டு இருக்கிறார், சுகமளித்து கொண்டு இருக்கிறார். இத பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தார், இவன் பேய்களுடைய தலைவனை கொண்டே இந்த காரியத்தை செய்கிறான், அதனாலதான் பேய்கள் இவனுக்கு நடுங்கி ஓடுது, இவன் சொல்ல கட்டளைக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்துதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் சரி, தேவதூஷணம் சொன்னாலும் ஈவன் அது கூட மன்னிக்கப்படும், மாறாக ஆவியானவருக்கு விரோதமாக தூஷித்தால் உங்களுக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். நாம இன்னைக்கு கிறிஸ்டியன் வேர்ல்டுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர், இவங்க இது பண்றது சரியில்லை, இவங்க இந்த இடத்துல இந்த மாதிரியா நடக்கிறது பேசுறது சரி கிடையாது, ஊழியத்தில் எடுக்கப்படுகிற இந்த முயற்சிகள் தவறு அப்படின்னு அநேகரை குறித்து நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு எந்த அளவுக்கு என்னை குறித்து என்னை ஆவியானவர் பேசி நடத்துகிறார், ஆலோசனை தருகிறார், என்னுடைய ஊழியத்தில் வருகிற ஒவ்வொன்றும் அவரிடத்தில் வருகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, அதே மாதிரி தான் என்னுடைய சகோதரன், அதாவது இன்னும் மற்ற ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அவர்களும் ஆவியானவராலே நடத்தப்படுவார்கள். என்ன ஆவியானவர் ஒரு காரியத்துல ரைட் எடுக்க சொல்றாரு அப்படின்னா, லெப்ட்ல போறவங்க எல்லாம் தப்பு கிடையாது, என்ன மாதிரி தான் அவங்கள வேற டைரக்ஷன்ல ஆவியானவர் நடத்துவார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓ, என்னைய இந்த காரியத்துல ஆவியானவர் இந்த விதமான ஸ்டெப்ஸ் எடுக்க சொன்னாரு, சோ இதை எடுக்காதவங்க, வேற மாதிரியாக இதை கையாளுறவங்க தவறானவர்கள், அவர்கள் வேற ஆவியை உடையவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது. அதாவது அதுக்காக நான் எல்லாருமே ஆவியானவராலே நல்ல விதமாய் நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் செய்யற எல்லாமே பெஸ்ட் தான், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லல. மாறாக நம்ம ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறோம் அப்படின்னா, ஒருவேளை அவர் அந்த காரியத்தை ஆவியானவராலே நடத்தப்பட்டு தூண்டப்பட்டு செய்தால் நம்முடைய நிலைமை என்னாகும்? நம்ம ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களாய் நிற்போம் அந்த இடத்துல. அவர்களை பார்த்துதான் இந்த இடத்துல சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, பாவம் மன்னிக்கப்படாது. எப்போ அப்படின்னா, ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினா. சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு இடத்துல எனக்கு சரியில்லை அப்படின்னு தோணுதா, நான் முதலாவது தேவனிடத்தில் அதை தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா, எனக்கு மத்தவங்க செய்யறது எப்படி சரியில்லாம தோணுதோ, அதை போல் நான் செய்கிற சில காரியங்கள் மற்றவங்களுக்கு கரெக்டா தெரியாம இருக்கலாம். அதுக்காக ஆவியானவர் சொன்னதை நாம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதுல பெட்டர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எதை குறித்தும் யாரை குறித்தும் நியாயம் தீர்க்க கூடாது. சில செய்யறது நமக்கு தவறா தெரிஞ்சாலும் அவங்கள பத்தி மத்தவங்கிட்ட தவறா பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அது ஆவியானுடைய செயல் என்றால் நாம இயேசு கிறிஸ்துவனாலே கண்டிக்கப்பட்ட இந்த கூட்டத்துல ஒருத்தரா இருப்போம். எனக்கு அன்பானவர்களே,
நாம் ஆவியானவரிடத்தில் இது எல்லாத்துக்கும் ஆலோசனை கேட்கணும். ஒரு காரியம் எனக்கு தெரிகிறதா, அது சரியா தெரிஞ்சாலும் சரி, தவறாக தெரிந்தாலும் சரி, தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று அதை நாம கடைபிடிக்கலாமா, அல்லது அதன் காரியங்கள் வேற மாதிரி இருக்கான்னு தேவனுடைய ஆலோசனையை எப்ப நாம பெறுகிறோமோ அப்போது நாம் ஒரு தெளிவோடு நடக்கிறவர்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க ஆலோசனையின்படி மாத்திரமே நாங்கள் நடக்க ஆவியானவரே நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. எவரை குறித்தும் தகப்பனே நாங்கள் நியாயம் தீர்க்க கூடாது, மற்றவங்கள்ட்ட ஒரு குறையா பேசக்கூடாது. அப்பா, சில காரியங்களை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியலனாலும் ஆவியானவரே உமது அன்பினாலே, உம் அன்பின் மிகுதியினாலே அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்காய் ஜெபிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.